வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களின் பெற்றோர்களுடன் இடைக்கிலே நான் கலந்துரையாடல் நடத்துவது வழக்கம். முதல் நான் உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் யாராவது புதுசாக பார்த்தால், அதாவது நான் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு 1995 ஆண்டில் இருந்து, அதாவது அதற்கு முதல் கணிதம் தமிழ் என்ற இரு வினாத்தாள்களாக பரீட்சை நடந்தது. 1995 ஆண்டில் அது மாற்றம் பெற்று நுண்ணறிவு பரீட்சை வினாத்தாள் ஒன்றாகவும் வினாத்தாள் 2 பாடசாலை சகல பாடப்பரப்புகள் கொண்ட பரீட்சைத்தாளாகவும் வந்த பிறகு 95 ஆண்டில் பிரைட் கல்வி நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு வெற்றிக்கனிகள் என்கின்ற அதாவது பயிற்சித்தாள்களை வழங்கி, ஏனென்றால் அப்போ தரப்பட்டது எங்களுக்கு உண்மையிலே ஒரு மாதிரி பேப்பர். அந்த மாதிரி பேப்பரில் உள்ள வினாக்களுக்கும் பரீட்சையில் வருகின்ற வினாக்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி தான் தந்தார்கள். ஆயினும் அந்த தரப்பட்ட அறிவுறுத்தல், அந்த பரீட்சைத்தாளுக்குரிய பாட விதானங்கள் வினாத்தாள் 1க்கும் முக்கியமாக, வினாத்தாள் 2 பாடசாலை பாடப்பரப்பு அதில் ஒரு வித பிரச்சனையும் இருக்கவில்லை. வினாத்தாள் 1ஐ பொறுத்தவரையில் தரப்பட்ட 14 தலைப்புகளை ஆதாரமாக கொண்டு வினாக்களை தயாரித்து வழங்க வேண்டும். அப்போ 95 ஆண்டிலே இந்த கற்பித்தலை ஆரம்பித்த நான் அப்போ வெற்றிக்கனி என்கின்ற இதழ்களினூடாக இதற்கு பயிற்சி வழங்கினேன். அதற்கு நிறைந்த தேடுதலை மேற்கொண்டு, ஏனென்றால் எல்லோரும் தேடித்தான் கற்க வேண்டும். தேடுதல் தான் மிக முக்கியமானது. அப்போ தேடி கற்று அதை வெளிப்படுத்தி அந்த வெற்றிக்கனி ஊடாக பெருவெற்றி அடைந்ததை தொடர்ந்து நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு இடம்பெயர்ந்து வந்து இருந்த காலகட்டத்தில் 95, அதாவது அப்போ பிரச்சனைகள் இருந்தது, எல்லோரும் அறிவீர்கள். அப்போ அந்த பிரச்சனைகளில் இருந்து ஓரளவு நிம்மதியாக இருப்பதற்காக கொழும்பு வந்த பின்புதான் அதை சீவிப்பதற்கு பணம் தேவை என்பதற்காக இந்த கற்பித்தல் துறையில் நுழைந்தேன். அப்போ அது எனக்கு மிகுந்த வெற்றிகளை தந்தது. நிறைய பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. ஓரளவு மன திருப்தி, ஏனென்றால் பணத்தை விட மிக முக்கியம் மன திருப்தி. அப்போ என்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான வருமானம் கிடைத்தது மட்டுமல்ல, பெரிய மன திருப்தியும் கிடைத்தது. ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை எதிர்காலங்களில் ஒரு சிறந்த கல்விமான்களாக, ஒரு எதிர்காலத்தை சிறப்புள்ளதாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்ததாக கிடைத்து நான் கற்பித்து கொண்டு வந்தேன். இப்போ நான் என்னை அறிமுகம் செய்திருந்தேன். இப்போ விடயத்துக்கு வருகின்றேன். இப்போ 2025 ஆண்டு பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்கு பரீட்சை மிக நெருங்கிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 10ஆம் தேதி பரீட்சை நடைபெற இருக்கின்றது. அந்த பரீட்சையில் நீங்கள் விண்ணப்பிக்கிற போது ஏதாவது தவறு விட்டிருந்தால் அதை திருத்துவதற்கான காலமும் தந்திருக்கிறார்கள். அது நேற்றைய தினம் வந்தது, உங்களுக்கு அனுப்பியிருந்த நான். அதாவது 25ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி, இந்த ஜூலை 25இலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த திருத்தங்களை செய்யலாம். இன்னும் உங்களோட பிள்ளைகளுடைய பெயர்களில் ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தால் அப்படியான விடயங்களை சென்று திருத்திக் கொள்ளுங்கள். அது பாடசாலை ஊடாக நீங்கள் சென்று திருத்திக் கொள்ளலாம். இப்போ நான் விடயத்துக்கு வருகின்றேன். பரீட்சை வருகின்றது. பதட்டம், பதகளிப்பு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. யாருக்கு? பிள்ளைகளை பெற்றோருக்கும். பிள்ளை தந்தை வாழ்ல இருக்குது, பிள்ளை தந்தை வாழ்ல வலிக்குது, தந்தை வாழ்ல இருக்குது, தந்தை வாழ்ல பரீட்சை செய்யும், தந்தை வாழ்ல பெறுபவர் வரும். பிள்ளை கண்டம் காணாமல் கவனித்தும் சில ஓரளவு மன அழுத்தத்தை பெற்றோரால் உண்டாக்கப்பட்டு, சூழலால் உண்டாக்கப்பட்டு அந்த மன அழுத்தத்துக்காக ஒரு உக்கிர புத்தி கொண்டதாகவும், சிலது அதிமேதாவி, அதாவது தான்
திறமை என்று சொல்லி உற்சாகம் ஊட்டி பெரிய திறமைசாலி என்று மமதி ஏற்றி விடுவதாகவும் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது. அப்போ இந்த பரீட்சை நெருங்கி வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்போ பெற்றோர்களோடு அதிகம் கதைத்தேன். நான் நிறைய காணொலிகள் முன்பி எவ்வாறு வழிநடத்துவது என்பது பற்றி சொல்லி இருக்கிறேன். இப்போ இந்த இறுதிக்கட்டத்தில் நான் சொல்லக்கூடியது என்னென்றால், பிள்ளைகள் கற்றது தான் இதுவரையில் கற்றிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு அதை கற்கப் போகிறார்கள். கற்கட்டும், நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள், பாராட்டுக்கள். அப்போ இந்த பரீட்சை செய்ய போயினும் பரீட்சைத்தால் அதற்குரிய பண்போடு தான் பெறப்போகின்றது. ஏதோ இனி பெறப்போகின்ற பரீட்சைத்தாள்கள் 2026 கல்வி சீர்திருத்தம் பெறப்போகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கல்வி சீர்திருத்தம் இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்காக மட்டுமல்ல, அது சர்வதேச அழுத்தங்களால் சர்வதேச கற்கையோடு எங்களோட கற்கையும் நேராக செல்ல வேண்டும் என்றதற்காகத்தான் கல்வி சீர்திருத்தம் பெறுகின்றதை ஒழிய இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை மாத்திரம் மையமாக கொண்டது என்று தவறாக கருதிவிட வேண்டாம். அப்போ கல்வி, ஆரம்ப கல்வியிலே இருந்து உயர்கல்வி பட்டக்கல்வி வரையிலே சீர்திருத்தம் பெறப்போகின்றது. 2026 ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனால் தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையை பொறுத்தவரை அது 2029 தான் அந்த தலைமைந்திலே அந்த சீர்திருத்தம் பெறப்போகின்றது. அது வரைக்கும் இந்த முறை 2027, 28 எல்லாம் 26, 27, 28 எல்லாம் இதே முறையில் தான் பரீட்சை அமையப் போகின்றது. 2029க்கு பிறகும் பரீட்சை ஒன்றும் இலகுவாக அமைந்து திறமையான பிள்ளையை கண்டுபிடிக்க, இது திறமையை கண்டுபிடிக்கிற பரீட்சை தானே. அப்போ பரீட்சை என்றால் இது கொஞ்சம் கடின போக்குள்ள பரீட்சையாகத்தான் இருக்குமே ஒழிய மிக இலகுவான பரீட்சையாக இருக்கா. அது முந்தி 95க்கு முதல் இருந்தது இலகுவான பரீட்சை தான். அப்போ பிள்ளைகளுக்கு இந்த தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை முந்தியவர்கள் 95க்கு முன்பு செய்தவர்களுக்கு இந்த பரீட்சையை பற்றி பெரிய அறிவுறுத்தல்களோ பெரிய ஆரவாரங்களோ இருக்கவில்லை. அப்போ அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எல்லாம் ஆரவாரத்தை உண்டு பண்ணி விதைத்துட்டோம். அது இனி இல்லாமல் போகிறது இல்லை. அது ஒரு கலையாக இருக்கத்தான் போகுது. அந்த கலப்பையில் பிடுங்க முடியாது. அப்போ 2029க்கு பிறகும் இது கடின போக்காக தான் இருக்கப் போகின்றது என்பது என்னுடைய கருத்து. இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிறது என்னென்றால், நான் இப்போ இந்த வருட பரீட்சை செய்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கிறேன். ஏதோ என்னுடைய பிள்ளைகளின் ஒத்தாசையோடு இப்போ நான் கற்பிப்பது. ஏன்னா நான் இப்போ 30 வருடங்களுக்கு மேலே கற்பித்தாலும் இப்போ ஒரு 2 வருடமாகத்தான் நான் இந்த கற்பிக்கிறதை காணொலிகளாக பதிவு செய்து இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் எனக்கு அந்த அனுபவங்கள் இல்லை, இந்த தொழில்நுட்பங்கள் பற்றி தெரியாது. என்னுடைய பிள்ளைகள் இதனை ஊக்குவித்து செய்வித்தபடியால் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஓரளவு அந்த தொழில்நுட்ப அறிவை நான் பெற்றுவிட்டேன். அதை நானும் தேடித்தான் அறிந்துதான் பெற்றது. அப்போ அதை கொண்டு நான் இப்போ காணொலிகள் போட்டுக்கொண்டு வரேன். அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த 2 வருடங்களாக கற்பித்த விடயங்கள் காணொலிகளாக நான் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றேன். அது நிறைந்த பயன் தருவதை இட்டு சந்தோஷம் அடைகின்றேன். ஆனால் சிலர் கருதுவார்கள், இது இவர் வருமானத்துக்காக செய்கிறார் என்று. நிச்சயமாக சொல்கிறேன், வருமானத்துக்காக அல்ல. இது ஒரு பொழுதுபோக்காகவும் நல்ல சேவையாகவும் இருக்கின்றது என்பதால் தான் செய்கின்றேன். ஆனால் வருமானம் பெறப்போகிறது நிச்சயமான உண்மை. அதையும் நான் மறக்கிறதுக்கு இல்லை. அது என்னுடைய முதுமை காலத்துக்கு சில வேளை உதவக்கூடும். அது வேறு விடயம். இப்போ நான் கூறப்போகிறது யாதென்றால், இந்த பரீட்சைத்தாள் ஒன்றுக்குத்தான், வினாத்தாள் ஒன்றுக்குத்தான் நான் முக்கியத்துவம் வழங்கி கற்பித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதுதான் பிள்ளைகளுக்கு மிக கடினமான ஒரு பரீட்சை பகுதியாக இருக்கின்றது. பரீட்சை இந்த வினாத்தாள் 1, 2 கடினமாக இருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முந்தியெல்லாம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பே வினாத்தாள் 1 முதலாவதாக நடத்தப்பட்டு வினாத்தாள் 2 பிற்பாடு நடத்தப்படுவதுதான் வழக்கம். ஏன்னா 1 பிறதான் 2 எண்கள்லேயே இலக்கங்கள்லேயே 1க்கு பிறதான் 2. ஆனால் இந்த பரீட்சை இப்போ என்ன நடக்குது? முதல் வினாத்தாள் 2 நடைபெற்று பிற வினாத்தாள் 1 வழங்கப்படுகின்றது. அந்த காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது வினாத்தாள் 1 பிள்ளை செய்தால்
அதற்கு 40 கேள்வியிலே 15 கேள்விக்கு மாத்திருந்தான் விடையளிக்க முடியுது. 25 கேள்விக்கு பிள்ளையால் அதாவது தெளிவாக தானாக உணர்ந்து சரியென உணர்ந்து விடையளிக்க முடியவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு உளச்சோர்வு ஏற்பட்ட வினாத்தால் 2 அந்த பிள்ளை பாடசாலையில் கற்ற பாடப்பிறப்புகளை சரியாக உபயோகிக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு வினாத்தால் 2 முதலாவதாகவும் இந்த எதிர்வரும் 10ஆம் தேதி வினாத்தாள் 2 9:30 ஆரம்பித்து வினாத்தாள் 2 முதல் நடக்கிற வினாத்தாள் 2 9:30 ஆரம்பித்து 10:45 முடியும். பிறகு ஒரு 30 நிமிடங்கள் இடைவேளை வழங்கப்பட்டு 11:15 வினாத்தாள் 1 ஆரம்பிக்கப்பட்டு 12:15 முடியும். அப்போ உங்களுக்கு தெரிகின்றது, இப்போ வினாத்தாள் 1 கடினமாக இருப்பதால் தான் இந்த மாற்றத்தை செய்தார்கள். அப்போ வினாத்தாள் 1 எது கடினமாக இருக்கின்றதோ அதைத்தானே நாங்கள், அதாவது அனுபவம் உள்ளவர்கள் கற்பித்து கூடுதல் அறிவை கொடுக்க வேண்டும். இப்போ வினாத்தாள் 2 பொறுத்தவரையில் பாடசாலையில் பிள்ளைகள் கற்கிறார்கள், அதுவும் இடைக்கிறது நான் கற்பிக்கிறதான். இனி எல்லா விடயமும் காணொலியாக இதுவரையில் 3000 காணொலிகள் நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். அப்போ நீங்களும் கூட பிள்ளையை சரியாக வழிநடத்தணும்னா அது ஒன்றே போதும். என்னிட படிக்கக்கூடி வர தேவையில்லை இனிமேல். ஏனென்று சொன்னால் அந்த விடயங்களை தானே இப்போ கற்பித்து கொண்டிருக்கிறேன், இனியும் கற்பிக்க போகிறதான். அப்போ இன்னும் நேரடியாக கண்டு கதைக்கிறதான் இதில் உள்ளது ஒழிய மற்றபடி அதில் உள்ள விடயங்கள்லாம் இங்கே இருக்கின்றது. ஆன முறையில் இந்த பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு பெற்றோர்களுக்கு ஆலோசனை கூறுவதற்காக இந்த காணொலியை தயார் செய்தேன். பயப்படாதீங்கோ, பிள்ளைகள் தங்கள் கற்றதை அப்படியே செய்வார்கள். பெறுகின்ற பெறுபவர்களை ஏற்றுக்கொள்வோம். இதிலையும் உள்ளபடி என்னுடைய ஒரு உண்மையான கருத்தை சொல்கிறேன். என்ன கருத்து என்றால், பிள்ளை வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறுவதை விட வெட்டுப்புள்ளிக்கு அண்மையில் போய், இது தவறான ஒரு கருத்து போல தெரியுது இந்த மனதுக்கு. ஏனென்றால் இப்படி பப்ளிக்கில் சொல்கிறது தவறாக இருக்கலாம், ஆனால் இந்த மனது கருத்தை நான் சொல்கிறேன். அதாவது வெட்டுப்புள்ளிக்கு மேலே போய் பரீட்சை சிறந்த பெறுவதை விட வெட்டுப்புள்ளிக்கு கிட்ட அண்மையில் போய் அந்த பிள்ளை பெறுமாக இருந்தால் என்ன நடக்கப் போகின்றது என்றால், இந்த பிள்ளைகளுக்கு முக்கியமான பரீட்சை இது அல்ல. இது அந்த பிள்ளையின் தரத்தை தெரிவு செய்து நிவாரணமும், அதாவது ஓரளவு நிவாரணமும் முன்னணி பாடசாலை அனுமதியும், இந்த 2 தான் இங்கே கிடைக்க போது. இதுக்கு பிறகு இந்த பரீட்சையை பற்றி ஒரு விரிவோசனம் இல்லை. ஆனால் ஒன்று இதில் கற்கை ஆர்வம் பிள்ளைக்கு தொடர்ச்சியாக ஓஎல்ஏஎல் போன்ற பரீட்சைகளுக்கு உதவத்தான் போகுது. ஆனால் இந்த ஓஎல்ஏஎலுக்கு உதவுகின்ற விடயத்திலே இந்த பரீட்சை ஒரு முற்றுக்கொள்கையாகவும் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றவுடனே அன்பு பெற்றோர்களே, நீங்களும் உங்களை சுற்றத்தாரும் உங்களை சூழ உள்ளவர்களும் அந்த பாடசாலை சூழல் கூடி அந்த பிள்ளைக்கு ஒரு மமதையை ஊட்டி அந்த பிள்ளையின் கற்கையிலே ஒரு வீழ்ச்சியை உண்டு பண்ணும். ஆனால் இந்த வெட்டுப்புள்ளிக்கும் கிட்ட போயிட்டு அது தோல்வி என்று சொல்ல முடியாது. அந்த தகுதி பெறாத பிள்ளைக்கு ஒரு மனதில் ஒரு வைராக்கியம் உருவாகும். தான் கற்று தன்னுடைய திறமையை வழிகாட்டணும். ஏன்னா அது வெட்டுப்புள்ளி கிட்ட போயிருக்கின்றா திறமையான பிள்ளை தான். அது திறமை என்பதை காட்ட முடியாமல் போனது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்ந்து. ஒரு கேள்வி 2 கேள்வி பிள்ளை என்றாலே வெட்டுப்புள்ளிக்கு குறைந்துட்டு தான். இரண்டால் வினாத்தாள் 1 ஒரு கேள்விக்கு 2.5 புள்ளி. அப்போ 2 கேள்விக்கு பிள்ளை விடைகான்றதுலே ஒரு அவசர புத்தியை பாவித்து தெளிவில்லாமல் அடுத்த கேள்விக்கு அடுத்த விலைக்கு கோடு போட்டிருந்தால் போயிட்டு மார்க்ஸ் அப்படி இருக்கலாம். அப்போ அப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன். அதுக்காக எல்லாரும் அப்படி பெற வேண்டாம், வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறக்கூடியவர் பெறுங்கோ. மற்ற இந்த பரீட்சையில் நான் கேட்குறேன், ஒரு 40 பேர் இருந்தால் 40 இதில் என்ன 100க்கு 100 வீதமும் இந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறுகிறார்கள் இல்லை. அதனால தானே அரசாங்கமே சித்திப்பருப்பார், வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறுப்பார் என்று நிர்ணயித்திருக்கு. உங்களோட பிள்ளை சித்திப்பருப்பார் பெற்றாலே நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படணும். அந்த பிள்ளை சித்திப்பருப்பார், அதாவது 200க்கு 70 புள்ளிக்கு மேலே எடுத்தால் அந்த பிள்ளை காப்போதா சாதாரண தரத்திலையும் உயர் தரத்திலையும் இனி பல்கலைக்கழகம் வரையில்
போவதற்கு சிறந்த தகுதியுடையவர்களாக மாற்றக்கூடும் பெறுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளின் பெறுபேறு சிறந்ததாக அமைவதற்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களையும் என்னுடைய கற்பித்தல், அதாவது இப்போ நானும் இதில் இறுதிக்கட்டமாக அரச பரீட்சைத்தாள்கள் பாட விடயங்கள் என்று நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன். இறுதிக்கட்டமாக 5 பரீட்சைத்தாள்கள், முன்னோடி பரீட்சைத்தாள்கள் தயாரித்து எதிர்பார்ப்பு பரீட்சை என்று வெளியிட்ட நான் அது முதல்ல பாடசாலைகளுக்கு வழங்கி பாடசாலைகள் எல்லாம் செய்து விட்டார்கள். என்னோட தொடர்புடைய பாடசாலைகள் மற்ற கடைகளுக்கும் விற்பனைகளுக்கு வழங்கினான். அப்போ அந்த கடைகளிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பூபாலசிங்க புத்தகசாலையும் அந்த பரீட்சைத்தாளை எடுத்து விற்பனைக்கு விட்டிருக்கின்றது, பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்ல வருகிறேன்னா இந்த 5 முன்னோடி பரீட்சைத்தாள்களையும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் எதிர்பார்ப்பு வினாக்கள், கடினமான வினாக்களை ஓரளவுக்கு உட்புகுத்தி பரீட்சைத்தாள் தயாரித்து விளக்கங்களை வழங்கினான். அதுக்கு மேலேயும் திருப்தி இல்லாமல் இன்னும் எவ்வளோ மனிதன் என்ன தேவை என்று தானே இருந்தால் அதே மாதிரி இன்னும் 80 கேள்விகள் கையெழுத்து பிரதிகளாக எழுதி அதுகளுக்கும் விளக்கம் வழங்கி கொண்டிருக்கிறேன். அதுகளையும் பார்த்து படித்து பயிற்சி செய்து பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்புங்கள். நன்று உங்கள் பெறுபேறு சிறப்பாக அமைய வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கோ. அதாவது கொமெண்ட்டில் உங்களோட கருத்து தாங்கோ. நான் கேட்குறதான் எல்லோரும் அது செய்வது இல்லை, அது அவையின் பழக்கம், அதை அவையை விட்டு தள்ளுவோம். மற்றவைக்கும் ஷேர் பண்ணுங்கோ. ஏனென்று சொன்னால் மற்றவர்களும் பார்த்து பயனடையட்டும். அதுக்குன்னு நான் சொல்கிறதான் அவர்கள் செய்கிறதோ செய்யாதோ அவையின் பழக்கம், அதை நான் மாற்ற முடியாது. என்னையே நான் மாற்ற முடியதில்லை சில விடயங்களில். அப்போ மற்றவையை நான் என்னிடம் மாற்றுறது அப்படியாக இருக்கின்றது. நன்று. தொடர்ந்து பகுப்புகளில் சந்திப்போம். நன்று.